கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வானம் திறக்கப்படுதல் என்றால் என்ன? வானம் திறக்கப்படுதல் என்பது தெய்வீக முன் ஏற்பாட்டை குறிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமம் 28 அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்களின் வாழ்க்கையில தெய்வீக முன் ஏற்பாட்டை வெளியிடுவதற்காக வானத்தின் கதவுகளும் ஜன்னல்களும் திறக்கப்படுவதை வேதம் இங்கு விவரிக்கிறது. ஜனங்களின் தேவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. வேலைகள், பதவி உயர்வுகள், பொருளாதார மாற்றங்கள், தொழில்களில் வளர்ச்சி, கடன் ரத்து செய்யப்படுதல், இழந்து போனதை மீட்பது, அநியாயமாக எடுத்து செல்லப்பட்டதை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். மேலும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்களின் வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதங்களை கொண்டு வருதல், தேவனுடன் தொடர்புடைய இன்னும் அநேக காரியங்களை தேவன் நடத்தி தரப்போகிறார். சில ஜனங்கள் நினைப்பார்கள், யோசிப்பார்கள், ஏன் நம்ம ஜெபிக்கும் போது மற்ற நேரங்கள் இது நடக்காதா என்று சொல்லி. இல்ல, நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்போதும் நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 கூட அதுதான் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? தேவன் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் விசுவாசத்தோட ஜெபத்தில் எதை கேட்கிறோம் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் திறந்திருக்கும் ஒரு காலத்தில் மிகவும் அதிகமான பொருளாதார ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஜனங்கள் மீது ஊற்றப்படுகின்றன என்பதிலும், அச்சமயத்தில் வித்தியாசமானவை நடக்கின்றன என்பதிலும் சந்தேகமில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வானம் திறக்கப்படுதல் என்று சொல்லி நீங்கள் வேத வசனத்தில் இப்பொழுது கேட்கப்பட்ட பொழுது, வானம் திறக்கப்பட்டது, தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் பொழுந்தலினார். அந்த காலம்தான் இது. தெய்வீக சந்திப்பு உண்டாக போகிறது. தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் ஒரு எடுப்புதலை காணப்போகிறீர்கள். மற்றும் பொருளாதார ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு பொழிந்தளிட போகிறார். இந்த நாட்களில் ரட்சிக்கப்படாதவர்களோட கர்த்தர் ரட்சிக்க போகிறார். இன்றைக்கும் இந்த வானம் திறக்கப்படுதல் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு வந்தவுடனே, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடனே நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் எல்லைகளை விரிவாக்குகிறார். அவருடைய பொக்கிஷசாலையை திறந்து உங்களுடைய பொருளாதார தேவைகளையும் சந்திக்கிறார். நீங்கள் உயர்வை காண்பீர்கள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து வானம் திறக்கப்பட்டிருது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. அவர் வானம் திறக்கப்பட்டதை கண்டார். அதே போல் அவருக்கு அடுத்தடுத்த தரிசனங்களை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் இதை கேட்கிற உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் வானம் திறக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினுக்குள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சல் ஷீலா ரசாரியோ. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன்.